ஸோ ரீசெண்டாக நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ரிலேட்டட் பார்த்தல. ஸோ மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில லீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபியூட்காக கொடுத்துருக்காங்க. ஸோ செத்ரால்ஸும் பார்த்தீங்கன்னா பிறகு கரெக்டாக இன்ஜுரியாக இருக்கார். ஸோ அவரோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி விட்றோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கேப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்ல அப்படி சொன்னால் ஷார்ட் ஸ்வீட்டாக அப்படி வரும். ஞாயிற்றுக்கிழமை தான் வீடியோ போடுறேன், கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ட்டாக வீடியோ முடிக்க விடாமல் கொஞ்சம் லென்த்தாக வளவலன்னு இழுக்க பார்க்குறேன். சரி ரைட், இப்போ கரெக்டாக நம்ம வீடியோக்குள்ள மூவ் கிக் ஆஃப் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஆக்சுவலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு கொடுக்கல, ஆவரேஜாகவே தான் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலும் ஜெல்லி ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்டர்ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டருக்கு சப்போர்ட் பண்ணாரு, ஜெல்லி ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேண்டி ஆர்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாரு. இவங்க ரெண்டு பேரோட மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஃபைனல் பேஸாக நம்மளுடைய ரேண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேவை போட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபியூடே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோலையும் நம்மளுடைய லோகன் பாலையும் ஆட் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்குமான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியோமியும் ஜேட்காருக்கும் ஒரு சில ஃபிசிக்கல் அண்டர் போயிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி, ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமான பிராவல் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பியாங்கா பெலர் இன்ட்ரோ பண்ணுறாங்க. பியாங்கா பெலர் இன்ட்ரோ பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் எவல்யூஷன் நடக்க போதில்ல, ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பெலர் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியாக இருக்க போகிறாங்களாமா. இது அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கண்ட சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நடக்க போகிற இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச்சில் பியாங்கா பெலர் தான் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியாக இருக்க போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பியாங்கா பெலர் இஸ் பேக். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா வர்சஸ் ஜிம்பியோஸோக்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட மேட்ச் காலையில் சொல்லியிருந்தேன். ஒன்று இல்லைனா ரெண்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு ஆட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த மேட்ச்சுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டாலா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபெரன்ஸ் பண்ணுவார். அதை யூஸ் பண்ண சோலோ சிக்கோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான், டீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மியூஸோ பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல சோலோ சிக்கோவுக்கு நம்மளுடைய ஜிம்மியூஸோக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் கொடுத்துறாரு. பேக்கப் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மொத்த பிளட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய LA Knight வர்சஸ் செத்ரால்ஸ்க்கான மேட்ச். இந்த சிங்கிள்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்பட்ட நிலையில் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திஸ் மேட்ச் வந்து ஓகே, ஏன்னா இந்த மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எக்ஸ்பெக்டேஷனால வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த மேட்ச் நல்லா இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான், டீசெண்டாகவே கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத்ரால்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிற மாதிரி ஒரு சில ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்பாட்டில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டலை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்ரால்ஸுக்கு ரியல் இன்ஜுரியாகவே ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர்ஸாலே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்ரால்ஸுக்கு ரியல் இன்ஜுரி தானாமா, அவர் வந்து ஒன்றும் ஸ்கிரிப்டில் உள்ள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாமா. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சோடைய ஒரிஜினல் பிளானை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து செத்ரால்ஸ் தான் வின் பண்ண வேண்டியதாமா. இந்த இடத்துல செத்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வேண்டியதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரால்ஸ் தான் வின் பண்ண வேண்டியதாமா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத்ரால்ஸ் இன்ஜுரி ஆன மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் காலாக வந்து பார்த்தீங்கன்னா LA Knight வின் பண்ண வைக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால் கொடுத்துருக்காங்களாமா. அதுக்கப்புறமா தான் LA Knight வந்து பார்த்தீங்கன்னா ஒரு BFT கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாரு. ஒரிஜினல் பிளானை பொறுத்த வரைக்கும் செத்ரால்ஸ் தான் வின் பண்ண வேண்டியது, LA Knight வின் பண்ண வேண்டியது லாஸ்ட் மினிட் கால் தான்றதை சொல்லியிருக்காங்க. ரைட், இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட்டே வந்துச்சு. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பெருசாக லென்த்தாக இழுக்கலான்னு பார்த்தா மேட்ச் கார்டு அவ்வளோ இல்லை, 4 மேட்சஸ் தான் கொடுத்து வச்சிருந்தாங்க. சரி ரைட்டு, மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துருக்கும். ஸோ மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோல்பர்க் வர்சஸ் நம்மளுடைய குந்தருக்கான மேட்ச், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கோல்பர்க்கோடைய லாஸ்ட் மேட்சாக இது இருக்க போது. அண்ட் ஆல்சோ அதுக்கேற்றாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பைரோஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம்லேருந்து ரெஸ்பெக்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்பர்க் கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் நடந்திருக்கும். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ன தான் கோல்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்சை லீட் பண்ணலான்னு பார்த்தாலும் அதுக்கப்புறம் நம்மளுடைய கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை கண்ட்ரோலில் எடுத்துருவார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஜுரி வீக்னஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அட்டாக் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரு. சப்மிஷன் மூவ் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஓகேன்ற லெவலுக்கு கூட இல்லை. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் இருந்துருச்சு. இந்த இடத்துல நம்மளும் வேறு எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா கோல்பர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆயிடுச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசில் கம்ப்ளீட் பண்ணுறதே பெருசு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக தான் இருந்துருச்சு. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பார்த்துருந்தா கூட இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அந்த மாதிரி தான் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணுறாரு. ரீட்டைன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த அரினாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுறாரு, மொத்த ஆடியன்ஸுக்கு தேங்க் பண்ணுறாரு, இந்த WWE யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறாரு. அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நான் இவ்வளோ பாப்புலராக இருக்கேன்னா நீங்கள் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாப்புலர் ஆயிருக்க மாட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கோல்பர்க் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ தேங்க்யூன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு இந்த செக்மெண்ட் வந்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஆஃப் இயரில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்பர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்பெக்ட் பே பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
நடந்திருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஆல்சோ இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ஆவரேஜாக ஒரு லைவ் ஈவெண்ட் மாதிரி தான். ஸோ கோல்பர்க் ரிட்டையர்மெண்ட் மேட்ச்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்த்தாங்க. மற்றபடி மேட்ச்சை அந்த பேப்பரியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. பேப்பரியூன்ற லைவ் ஈவெண்ட்டில் ஒன்றுமே இல்லை. அண்ட் ஆல்சோ சீரியஸாக சொல்லி ஆனால் ஏஇடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆலினை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ்லேருந்து பயங்கர ஃபியூட்ஸ்லேருந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். பட் இருந்தாலும் ஆலின் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே தெரிக்க விட்டுருக்காங்க, பயங்கரமாகவே கொடுத்துருக்காங்க. டைம் கிடச்சா நீங்களும் பாருங்கள். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ அப்கமிங் எவல்யூஷன் ரிலேட்டட் வீடியோஸும் வரும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.